வணக்கம். சட்ட மற்றும் வரி தொடர்பான பரிசீலனைகள் புரிந்து கொள்ளவும், ஏதேனும் சிக்கல்கள் தீர்க்கவும் குறிப்பிடத்தக்க நேரமும் முயற்சியும் தேவைப்படலாம் என்றாலும், இது எங்கள் குறுகிய வீடியோக்களில் ஒன்றாகும். இந்த விஷயங்கள் முக்கியமல்ல என்று நாங்கள் நினைக்கவில்லை என்பதற்காக அல்ல, நாங்கள் அவற்றை முக்கியமாகவே கருதுகிறோம். எனினும் நாங்கள் சட்ட அல்லது வரி ஆலோசனைகளை வழங்குவதில்லை. எனவே, இங்கு நாங்கள் செய்யக்கூடியது தொடர்புடைய தகவலுக்கான பரிந்துரைக்கப்பட்ட ஆதாரங்களை வழங்குவது மற்றும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக தொழில்முறை ஆலோசனை பெறுமாறு உங்களுக்கு அறிவுறுத்துவது மட்டுமே. அப்படியெனில், ஒப்பந்த உறவுகளை மதிப்பீடு செய்யும் போது கவனிக்க வேண்டிய 2 அம்சங்களை ஆராய்வதிலிருந்து தொடங்கலாம். சர்வதேச வர்த்தக ஆவணங்களுடன் தொடர்புடைய 2 முக்கியமான பரிசீலனைகள் உள்ளன. முதல் பரிசீலனை எந்தவொரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின் அமைப்பு மற்றும் உரையைப் பற்றியது. ஒப்பந்த ஆவணங்கள் என்பது சாத்தியமான கூட்டாளிகளுக்கிடையே பிரச்சனைகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் மற்றும் தவறான புரிதல்களை குறைக்க பரிந்துரைக்கப்படும் தீர்வு சர்வதேச வர்த்தக அறையின் மாதிரி ஒப்பந்தங்கள் மற்றும் பிரிவுகளை பயன்படுத்துவதாகும். இவை ஐசிசியின் உலகளாவிய வலையமைப்பில் உள்ள சட்ட நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டவை, சமநிலை மற்றும் நடுநிலை மாதிரிகளை வழங்குகின்றன. பல பிற அமைப்புகளின் மாதிரிகளுக்கு மாறாக, ஐசிசி மாதிரிகள் எந்த தொழில்துறை, புவியியல் பகுதி அல்லது விற்பனையாளர், வாங்குபவர் போன்ற தரப்புகளுக்கும் ஆதரவாக இருக்கவில்லை. எந்தவொரு ஆவண மாதிரியையும் போல, அவை கையொப்பமிடும் முன் தொடர்புடைய உள்ளூர் சட்ட மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்கும் வகையில் ஒரு வழக்கறிஞரால் சரிபார்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரிகளை கீழே காட்டப்பட்டுள்ள இணைப்பில் நீங்கள் காணலாம். மேலும், எந்த புதிய ஒப்பந்தத்திலும் கையொப்பமிடும் முன் நீங்கள் எப்போதும் ஒரு வழக்கறிஞரை அணுக வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். இது இந்த ஒப்பந்தங்களின் கீழ் உள்ள விளைவுகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை நீங்கள் புரிந்துகொள்வதை உறுதி செய்வதற்காகும். மூல ஒப்பந்த மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் இது குறிப்பாக மிக முக்கியமானதாகும். பயன்படுத்தப்படும் சட்டத்தைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரின் மீது உங்கள் புரிதல் அதன் சட்ட அர்த்தத்துடன் வேறுபடக்கூடும். இரண்டாவது முக்கிய அம்சம், எந்தவொரு டிஜிட்டல் ஆவணங்களும் கையொப்பங்களும் என்ன நிலை கொண்டுள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக உங்கள் வர்த்தக சபையுடன் நீங்கள் சரிபார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். மாற்றம் செய்யப்படும் எந்த முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்களும் அவற்றின் காகித வடிவத்துடன் சமமான சட்ட நிலை பெற்றுள்ளன என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். சர்வதேச வர்த்தக ஆவணங்களின் டிஜிட்டல் மாற்றம் குறித்து மேலும் தகவல் தெரிந்து கொள்ள, நீங்கள் இன்னும் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டல் மாற்றம் என்ற வீடியோவை பார்க்கவில்லை என்றால், அதை பார்க்க நான் பரிந்துரைக்கிறேன். மீதமுள்ள எந்தவொரு சட்ட சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திய பிறகு, அதே நேரத்தில் எந்தவொரு வரி பொறுப்புகள் உள்ளனவா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். இவை பற்றி அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்றுமதி செய்யும் போது கூடுதல் வரி பரிசீலனைகள் இருக்க வாய்ப்பு உள்ளது, ஆனால் அவை கடினமானவை ஆக வேண்டியதில்லை. உங்கள் வர்த்தக சபை, உங்கள் சரக்கு அனுப்பும் முகவர் மற்றும் அல்லது உங்கள் கணக்காளர் ஆகியோரிடம் நிலையை சரிபார்க்க வேண்டும். உங்கள் நிறுவனத்திற்கு பொருந்தக்கூடிய எந்தவொரு கூடுதல் வரிகள் மற்றும் வரி அறிக்கை தேவைகள், பயன்படுத்தப்படும் இன்கோடெர்ம்ஸ், விலை நிர்ணயம், ஏற்றுமதி நாடு, இறக்குமதி நாடு, இந்த நாடுகளுக்கிடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களின் விதிகள், வர்த்தகம் பொருட்களில் நடைபெறுகிறதா அல்லது சேவைகளில் நடைபெறுகிறதா என்பதன் அடிப்படையில் அமையும். வர்த்தகம் பொருட்களில் நடைபெறுமானால், உள்ளீட்டு உள்ளடக்கங்களின் மூலமும் தொடர்புடையதாக இருக்கலாம். உதாரணமாக, ஏற்றுமதி நாடிலிருந்து எவ்வளவு மதிப்பு சேர்க்கை பெறப்படுகிறது, எவ்வளவு மூன்றாம் நாடுகளிலிருந்து பெறப்படுகிறது, எந்த மூன்றாம் நாடுகளிலிருந்து பெறப்படுகிறது என்பதும் முக்கியம். சில இறக்குமதி நாடுகளில் வரி நோக்கில் நீங்கள் அந்த இறக்குமதி நாட்டில் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்பதை கவனிக்கவும். சுங்க வரிகள். சுங்க வரிகள் பொருந்துமா? அவை உங்கள் விலை நிர்ணயத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சுங்க வரிகளை இறக்குமதியாளர் செலுத்த வேண்டும். எனவே, உங்கள் நிறுவனம் இந்த கட்டணங்களுக்கு பொறுப்பாக இருக்குமா என்பது நீங்கள் ஏற்றுமதியாளரா அல்லது இறக்குமதியாளரா என்பதையே பொறுத்தது. இந்த வீடியோவில் தொழில்முறை ஆலோசனை வழங்கப்படவில்லை. எனவே, தேவையான போது உங்கள் கணக்காளர், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுங்க அதிகாரிகளுடன் அறிவிப்புகளை முடிக்கக்கூடிய உங்கள் சரக்கு அனுப்புனர், உங்கள் சுங்க முகவர் அல்லது தளபாட முகவர் ஆகியோருடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம்.
அவர்கள் பொருட்கள் சுங்கத்தை கடந்து செல்லும் வகையில் உறுதி செய்கிறார்கள் மற்றும் நேரடி அல்லது மறைமுக பிரதிநிதியாக செயல்படலாம். இதில் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்காக சுங்கத்திற்கு இறக்குமதி அல்லது ஏற்றுமதி அறிவிப்புகளை சமர்ப்பிப்பது மற்றும் இறக்குமதி வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, உற்பத்தி வரி மற்றும் இதர கட்டணங்களை செலுத்துவதற்கு உதவுவது ஆகியவை அடங்கும். உங்கள் வர்த்தக சங்கம். இதுவே அனைத்தும். கீழே ஏற்றுமதியாளர் ஆல்மனாக், ஐசிசி ஆவணங்கள் மற்றும் இன்கோடெர்ம்ஸ் ஆகியவற்றுக்கான இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் யார் எதற்காக செலுத்த வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயவுசெய்து தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் இணையதளமும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும். மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்யவும். திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் இணைப்பை கிளிக் செய்யவும். இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. உங்களுக்கு தெரிந்த யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த இணைப்பை அவர்களுடன் பகிரவும். அடுத்த கட்டத்துக்கு தயாராயிருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள். அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது.